ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப், டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த ஆண்டவர் நம்மளுக்கு அநேக ஆலோசனைகள் கொடுத்து வருகிறார். ஆமேன். நம்ம வாழ வேண்டிய வழிமுறைகள் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், ஆமேன், எந்த காரியத்தை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்னு பல காரியங்களை போதித்து வருகிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் இந்த ஓய்வு நாளுக்கு என்று கொடுக்குற வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ, நீ செய்ய வேண்டியதை உனக்கு அங்கே சொல்லப்படும் என்றார். ஆமென். பாருங்க, இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பவுல் யாரு? சவுலா இருக்கிறார். கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, சபைகளை சித்திரவதை செய்து, சபைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்த ஒரு பவுல். இப்போ சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுவதற்காக லெட்டர் வாங்கி போய் கொண்டிருக்கிறார் தமஸ்குக்கு நேரம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாகிறது. அந்த சவுல் தான் அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாறி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தேவப்பிள்ளையில் இந்த வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 14 நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலரை காட்டிலும் மிக வல்லமையாக பயங்கரமாக ஊழியம் செய்தவராய் பவுல் காணப்படுகிறார். ஆமென். சபைகள் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு சபைகளுக்கு வேண்டிய முக்கியமான ஒரு அஸ்திபாரமாக இந்த பவுல் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த பவுல் சொல்கிறார், ஆண்டவர் சந்திச்சோன்னா, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படி கேட்டோன்னா ஆண்டவர் சொல்வார், நீ போய் காத்துரு. அப்போது தான் ஆண்டவர் அனனியாவோட பேசி அனனியாவை சந்திக்க வச்சு ஜெபித்த போது ஆமேன் கண்களுக்கு செதில்கள் விழுகிறது. தேவப்பிள்ளையில் ஒரு ஆண்டிலேருந்து ஆமேன் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணதை நான் பார்க்குறோம் அல்லவா. பவுல் தேவ சித்தத்தை செய்வதற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். தேவப்பிள்ளையில் இன்றைக்கி நீங்களும் நான் தெய்வ சித்தத்தை செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி தேவனுடைய விருப்பத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகிறோமா? இன்றைக்கி நம்ம சுய விருப்பத்தை செய்து நம்ம சுய காரியங்களை செய்யணும் தான் யோசித்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா. இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிறார். அன்றைக்கி பவுல், நான் என்ன செய்ய ஆண்டவர் சித்தமாக, நான் என்ன, உங்கள் விருப்பம் என்ன ஆண்டவர் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணி அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய அப்போஸ்தலனாக காணப்படுகிற அல்லவா. நீங்களும் நான் தேவ சித்தம் செய்கிறோமா? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. பாருங்களேன், ஆண்டவர் விருப்பம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு குறித்து தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி அந்த பரிசுத்தத்துக்கு நம்ம காத்துக்கொள்கிறோமா? பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு ஒத்து போகிறோமா? அன்றைக்கி பவுல் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாறினார். தேவப்பிள்ளையில் இன்றைக்கி அவர் சித்தத்தின் அடிப்படை என்ன தெரியுமா? நீங்களாம் நான் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென். தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முறுமுறுக்கிறோம்ல, நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது முறுமுறுக்கிறோம்ல. ஆனால் வசனம் என்ன சொல்றது? எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கும். பிரச்சனையா, போராட்டமா, பலவீனமா, ஆண்டவர் ஒரு நாள் தீமைக்கு என்னை அனுமதிக்க மாட்டார். தீமைக்கு தேவன் அல்ல, நன்மைக்கு தேவன். அப்படி எல்லாம் விசுவாசத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னா தேவப்பிள்ளை நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ஆமேன் விசுவாச வீரர்களாக காணப்படுவீங்க. யோவான் 4:34 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது நீங்களான செய்யக்கூடாதா? இன்றைக்கி தேவ சித்தத்தை அப்படின்னா ஆண்டவர் விருப்பத்தை செய்வதற்கு அர்ப்பணிங்க. நிச்சயமாக நீங்களும் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு பெரிய அச்சீவராக இருப்பீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு பவுல் தன்னை முழுது சரண்டர் பண்ணது போல் இன்றைக்கி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லாத்தையும் ஸ்தோத்திரித்து எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும்.
தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். God bless you.